பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசியும் உணவும் முதல் கடவுள் உயிர்களை படைத்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள், அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். சிரிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு படுங்கள், எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிறுப்பாக்கிடாதீர்கள். சரி ஐயா, இன்றைக்கி என்ன தலைப்புங்க ஐயா? தலைப்பில் நிறைய இருக்கு, கொஞ்சம் கடந்து சிந்திப்போம். இதுக்கு மேலே கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும், புரியுங்களா? பசித்தர்கள் சித்தர்கள் ரெண்டு சொல்லியிருக்கேன். சித்தர்களில் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், குருநாதர்கள், இது எல்லாமே வரும். இந்த பிரபஞ்சகத்தை பற்றி நீங்கள் யோசிங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டுன்னு வரேன். பிரபஞ்சகம் என்பது மகான்கள், மகரிஷி, ஞானிகளுக்கே ஒரு டாட் வச்சுக்குதுன்றது எனக்கு புரிய வச்சுது. ஏன்னா ஒரு கேள்வி பிரபஞ்சகம் புரிய வைக்குது. மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள் சொன்ன கடவுளை உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரியுதாடா மகேந்திரா என்று என்னை சிந்திக்க வைக்குது. ஒத்துக்கினேன், ஆமாம் உண்மைதான். அவங்களுக்கே நான் ஒரு டாட்டு கருப்பு புள்ளி ஒன்று வைப்பேன். மகான்களுக்குள்ள அவ்வளோ ஞானம் கொடுத்தேன், அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனால் ஞானம் கொடுத்தேன், ஆனால் உண்மை கொடுத்தேனான்னு பற்றியா? நீ மகானுங்களோட மாணவன், ஒன்றுக்கு ஒரு அறிவை கொடுத்து அவங்களே கேள்வி கேட்க வைக்கிறேன் ஒன்று நான். இப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாந்து இந்த பிரபஞ்சகம். நீங்களும் சிந்திக்கணும், புரியுதுங்களா? 2 செக் வச்சிடுச்சு அவங்களுக்கு இந்த பிரபஞ்சகத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க, புரியுதுங்களா? நான் கூட ஏதோ இவங்க பேச்சு கேட்டு பேசினேன், என்னையும் சிந்திக்க வச்சுட்டு. மகான்கள், சித்தர்கள் கண்டுபிடித்த கடவுள் ஃபெயிலர், எல்லோரும் ஏற்றுக்கலை. ஏகப்பட்ட கடவுள். இதில் இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபு. நான் விட்டுட்டேன், எனக்கு சேஃபு. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்க முடியாமல் அமைதியாக உட்காந்து கிடக்குறீங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரிந்ததை பேசுங்கள், கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பேசாதீங்க. நாங்கள் விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் நடக்காது. உங்கள் விஞ்ஞானத்தையும் உங்கள் அறிவியலையும் படைத்தது ஏற்றுக்காது. ஏதோ ஏமாந்த மனுஷன் ஏற்றுக்குவோம், புரியுதுங்களா? எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் கண்ணுக்கு எது தெரியுதோ அதை பற்றி பேசுங்க. கண்ணுக்கு தெரியாத பற்றி பேசினா கண்டிப்பாக சிக்கல் வந்துடும், புரியுதுங்களா? ஐயா, அதை வச்சு தான் எங்கள் காலத்தை ஓட்டி போகிறோம். சரி, அது மற்றவங்கக்கிட்ட எதனா பேசி எதனா ஒரு ஏதோ ஒன்று பண்ணிங்க. அதை உங்களுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க, அதில் ஏமாற்றம் கிடைக்கும். ஆழ்ந்து சிந்தியுங்கள். பசி வணக்கம்.